நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு இத்தனை நாளாக தைரியமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த அத்தனை பேரையும் சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு வச்சு பல்லார்னு அடிச்சிருக்கான். செவுல்லே சேர்த்து விழுந்திருக்கு. உங்களுக்கு இவிஎம்ல இருக்க நம்பிக்கை வேற, அவங்களுக்கு இவிஎம்ல இருக்க நம்பிக்கை வேற. அவங்க தான் எங்களுக்கு முழுசா இவங்க மேலேயும் இல்லை அவங்க மேலேயும் இல்லைன்ட்டாங்களடா. அப்புறம் அதையே கொண்டாந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை திணற அடிச்சிருக்கு. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் வரும்போதே ப்ரிப்பேராக தான் வந்திருக்கு. உடம்பெல்லாம் எண்ணெயை தடவிட்டு இப்போ என்னையை பிடிச்சி பாடுறா அப்படின்னு நழுவிக்கிட்டே போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை டப்புன்னு மண்ணை கையில் எடுத்து தட்டிவிட்டு இறுக்கி பிடிச்சிருக்கு. மரியாதையாக சொல்லிட்டு போ, இந்த தடவை நீ ஓடவே முடியாது. அதாவது ஐயா மோடிக்கு இந்த தேர்தல் ஆணையம் போட்ட பஞ்சர் இருக்கு இல்லையா, அந்த இவிஎம் மிஷின் மூலமாக அந்த பஞ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு காற்றெல்லாம் வெளியில் வருதான். பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. நாளைக்கு தேர்தலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தக்கல்ல புக் பண்ணி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். சுப்ரீம் கோர்ட்டுக்கே தெரியுது ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ணியிருக்காங்க. உள்குத்து கண்டிப்பாக இருக்குது இந்த மிஷினில். ஆனால் இவங்க நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க, எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம், ஒரு வேளை அந்த இவிஎம் மேலே இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு இது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஷியூராக சொல்லியிருக்கும்ல, கண்டிப்பாக இதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைப்பா, அப்படியாவது சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அதை சொல்லலையே. அப்போ என்ன தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு சூனியத்தை செஞ்சு வச்சிருக்காங்க, சூட்சமாக உள்ள இருக்கு, அதை எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. இதை இன்னைக்கு நேற்று இல்லை, அதை இப்போ சொல்லலாம். என்னப்பா திடுதிருப்புன்னு வந்து இப்படி ஒரு கேஸை போட்டு உடனே வந்து எப்படி நீதியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த நாட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது இன்னைக்கு நேற்று இல்லையே, அவங்க ரொம்ப நாளாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு இல்லை இது நல்லதுன்னு. அவங்க என்னைக்கு இது ரொம்ப நல்லது ஒழுங்காக ஒர்க் ஆகும்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து நமக்கிட்ட விட்டு வந்துருச்சு. நம்மள என்ன சொல்கிறோம், இல்லை இது செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு நம்ம சைடில் எடுத்து சொன்னாலும் அதை வந்து இவங்க மாற்ற மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா மாற்றினா மாட்டிப்பாங்கல்ல, அதனால அவங்க இதை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கலை. இந்த பிரசாந்த் பூஷன் சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருக்காப்புல, அவர் அடிக்கடி அவங்க என்ன பண்ணுவாப்புல, நல்லா குத்தி தூக்கி தலைக்கு மேலே நிப்பாட்டிடுவாப்புல. டேய் அவங்க கதறுவாங்க, ஏன்டா இப்படி தூக்குற, இறக்கி விட்றா பயமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கார். அவர் 2-3 விஷயங்களை சொல்லியிருக்கார். ஐயா இந்த இவிஎம் மிஷினு கண்டிப்பாக வந்து இது எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது, இவங்க ஏமாத்துகிற மிஷின் தான், இது ஓட்டிங் மிஷினே கிடையாது, இது எல்லாமே வந்து டபுள் டியூட்டி பார்க்குற மிஷினு. ஒழுங்காக நம்ம போடுறது ஒரு மாதிரி இருக்கும், வந்து விழுகிறது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னால் அங்கே உள்ளவங்க சரிப்பா நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது, ஏன் கத்துற, நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல் இருக்கு. என்ன கோபால எங்க இந்த பக்கம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல. டெஸ்ட் பண்ணலாம் சார், ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி வச்சுட்டாங்க சார். அதாவது இந்த முதல்ல 2 சிப்பு இதில் வந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. இதில் அந்த 2வது சிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஷினில் இந்த டைமுக்கு மேலே, அதாவது இந்த தேதி இந்த டைமு நம்ம இந்த அலாரம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அலாரத்தை செட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதி எங்களுக்குள்ள ஓட்டு நமக்கெல்லாம் போட போகிறோம். இந்த 19ஆம் தேதி நம்ம ஓட்டு போடுறப்ப காலையில் வந்து போலிங்க்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் நடத்துவாங்க. எப்படி ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையல் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடத்துவாங்க. அங்கே இருக்கிற அந்த ஏஜென்சி எல்லாரையும் வச்சு உங்களுக்கெல்லாம் திருப்தி தானப்பா, அப்போ நாளைக்கு பின்னைக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேல அப்படின்ட்டு நம்மளை கிளப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிலேருந்து போல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஒரு 11 மணி வாக்கில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிற மாதிரி செட்டிங் சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த சிப்பில் செட் பண்ணலாம். இந்த பயலுக்கு ஆல்ரெடி சீப்பாக செட் பண்ணிட்டாங்க சார் சிப்பில், அது சிப்பு இல்லை, அது நமக்கெல்லாம் வச்ச ஆப்பு, அதுக்கான வழிமுறைகள் இங்கே அவங்களுக்கு இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் அதை வாதாடுறாப்புல. வழிமுறைகள் இருக்குது, அதை அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, அதைத்தான் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க அப்படின்னு அந்த வாதத்தை தூக்கி முன் வச்சுருக்கேன். சரிப்பா இப்போ என்ன பண்ண சொல்லி அதுக்குன்னு மறுபடியும் எல்லாரும் பின்னாடியே போகிறதா, மறுபடியும் பேப்பரில் தூக்கி போட்டு ஓட்டு போட சொல்லியா, பேப்பரில் தூக்கி போட்டு ஓட்டு போட்டாதான் அவங்க வாக்குச்சாவடியை பிடிச்சி வச்சுட்டு வம்பு பண்ணுறாங்கல்ல,
அவங்க நம்ம ஆளுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏன்னா நீதிபதியாக சொல்லியிருக்காரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலேயே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, வாக்குச்சாவடியை வளைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே விட மாட்டேன். நம்ம இந்த தூள் படத்தில் காமிச்சிருப்பாங்களே குத்து நடந்திருக்கு தான். ஆமாம், இப்போ அதைத்தான் எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த வாக்குச்சாவடியை பிடிக்கிறதுக்கு பதிலாக வாக்கு மிஷினையே இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இவங்களோட இதுதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த தில்லுமுள்ளை தான் நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்கிறோம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை ஏற்கனவே வந்தப்போ தான் விவிபேட்டை கொண்டு வந்தாங்க. அந்த விவிபேட்டை கொண்டு வந்து அந்த லைட் எரியும்ல ஒரு 2 நிமிஷம், சாரி ஒரு 7 செகண்ட் எரியும். அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ளேயே அது உள்ளே விழுந்துடும். தவறி கிணத்துல விழுவாங்கல்ல, அந்த மாதிரி விழுந்துடும். அது மாட்டுக்கு நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. தேடுவோம் கிடைக்கவே கிடைக்காது. விழுகுதான்றதே டவுட்டு. சரி ஓகேப்பா, விழுகலை அதெல்லாம் வேறு பிரச்சனை. விழுந்ததையா, அது என்ன விழுந்ததோ அதை என்னங்கடா அப்படின்னு இங்கே அதுதான் இங்கேருந்து கேஸே போனது முதல்ல. ஏன் எண்ணக்கூடாது? இப்போ கேட்குற கேள்வி எல்லாருக்குமே அதுதான். இல்லைங்க எங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு தானே ஒன்று அப்பாயின்மெண்ட்டே பண்ணியிருக்கு, அதை கூட பார்க்காம அப்புறம் என்னத்தோ பண்ண போறிய? அந்த வேலையை பார்க்கறதுக்கு தானே நீங்கள் சம்பளம் வாங்குறிய, அதை ஒழுங்காக சரியாக சொல்கிறதுக்கு தானே நீங்கள் தானே வேலைக்கு இருக்கீங்க. அதுக்காக இல்லை, அதை விட்டு நைட் டியூட்டி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்க்குறீங்களா? இல்லை நீங்கள்லாம் வந்து எலெக்ஷன் டியூட்டி, எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்ட் டைம் ஜாப்பு, ஃபுல் டைம் ஜாப்பாக எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படி ஏதாச்சும் இருக்கா? இல்லை எங்களுக்கு வேலை செய்ய எங்களுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் சார், நாட்டுக்காக வேலை செய்யற மாதிரி அதுக்கு தானே தூக்கி கொண்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அந்த வேலையை பார்க்கணும்ல, பாருங்கள் 50% பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் இல்லைங்க ரொம்ப டைம் ஆகுங்க, அதெல்லாம் எதுக்கு தேவை, ஏற்கனவே இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ண பாருங்கள் சார். என்ன சார் பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிய, புதுசாக வந்து எங்களை இதையெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் டைம் ஆகும். சரி ரைட்டு, டைம் ஆகும். எவ்வளோ டைம் ஆகும்? ஏற்கனவே நான் 19ஆம் தேதி ஓட்டு போடுறேன், எனக்கு ரிசல்ட்டு ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் போகுது, 40 நாள் இடையில இருக்குது. 40 நாள் வெயிட் பண்ண எங்களுக்கு கூட ஒரு 4 நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? ஐயா நாங்கள் என்ன சொல்கிறோம், மேற்கொண்டு 40 நாளே நீங்கள் எடுத்துக்கங்கன்றோம். எங்களுக்கு ரிசல்ட்டை மட்டும் மேனிப்புலேட் பண்ணாமல் கொடு. ஆல்ரெடி 2 மாதம் போச்சு, கூட 1 மாதம் எடுத்துக்கிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் வச்சு எண்ணுங்க சரிங்க. இன்னமும் சொல்ல போனால் அப்பப்போக்கு என்ன வாக்குகளை நீங்கள் அப்பப்பயே சொல்லிட்டு போயிடலாம். போட்ட வாக்கு போட்டது தானே, அப்பயே சொல்லிட்டு போய் ஏன் அப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிறீங்க? இல்லை என்ன திட்டம் அது யார் கண்ட்ரோலில் இருக்கும்? இந்த கேள்வியெல்லாம் வரும்ல, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கேட்கணும். நீதிபதிகள் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கவங்க அதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு 40 நாள்? இந்த லட்சணத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரு தேர்தலை நடத்தவே 40 நாள் ஆகுது. இதில் எல்லா ஸ்டேட்டுக்கு நடத்துனா எப்படி 4000 நாளா? இதெல்லாம் நமக்கு ஏன் இது இம்ப்ளிமெண்ட், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே, இந்த தேர்தலை ஒரே கட்டமாக ஏன் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? எதுக்கு 7 கட்டமாக நடத்துறீங்க? எதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கூட 3 கட்டமாக தான் நடத்துனாங்களா? இவங்க வந்ததுக்கப்புறம் தான் 7, 8, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல என்னன்னும்ல, என்னப்பா சரியாக இருக்கா, நாம் நினச்சது வந்துச்சா இல்லையா மாற்று, வெயிட் பண்ணு, தூக்கி போடு, மறுபடியும் உங்களுக்காக தானே எடுத்து கொடுத்துருக்கேன், தட்டி விளையாடுங்கப்பா. அதை ஓட்டு பெட்டி நினச்சிங்களா இல்லை கீ மிஷின் நினச்சிங்களா? அந்த மியூசிக் போகிற மிஷின் டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க சார். இதை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பிடிச்சி இறுக்கி சொல்லியிருக்கு, மரியாதையாக இந்த வேலையை பாரு அவங்களுக்கு. ஏன்னா உங்கள் மேலே இப்போதைக்கு எவனுக்குமே நம்பிக்கை இல்லை. இப்போ எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, இந்த மனுஷனுக்கு இந்த உயிர் நாடின்னு ஒன்று இருக்கும். உயிர் நாடின்னு என்னன்னு தெரியல, அந்த உயிர் நாடியை பிடிச்சி அமுக்கிறப்ப என்ன வேதனையாக இருக்கும். இப்போ இந்தியாவோட உயிர் நாடியை பிடிச்சி அமுக்குறாங்க சார். இந்தியாவோட உயிர் நாடின்றது தேர்தல், அதான் அந்த ஜனநாயகம் தான், வேறு எதுவும் கிடையாது. நமக்கு சோறோ உணவோ உடையோ அந்த எதுவே கிடையாது, தேர்தல். அந்த தேர்தலை உயிர் நாடியை பிடிச்சி நரம்புல பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க, வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு இந்தியா. காப்பாற்றுங்கடான்னு கதறது, ஒரு பய கண்டுக்க மாட்டேங்கிறான்னு வச்சுங்களேன். இவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இப்பயே செட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இன்னொரு முறை அவங்க உள்ளே வந்தால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதைத்தான் இருக்கிறப்ப 2வது முறை வந்தப்போ நம்மளால் எதுவும் செய்ய முடியல. ஏன் கேள்வி கேட்க முடியலை? ஏன் அதில் அப்படி என்ன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணு என்ன, அதுக்கப்புறம் சொல்லு. இப்போ யாரும் உங்களை சட்டையை பிடிச்சி அப்படி ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. நீங்கள் பொறுமையாக நிதானமாக, ஏற்கனவே 45 நாள் போச்சு, கூட ஒரு 45 நாள் எடுத்துக்கங்கன்ற, அதை ஒழுங்கு முறையாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா தானே நல்லா இருக்கும். அதாவது இப்போ இது மறுபடியும் கொண்டு வருவாங்க. மறுபடியும் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, பாருங்கள் நாங்கள் 5க்கு பதிலாக 10 என்றோம்,
இல்லை ஒரு 15 என்ற தயவு செய்து 50% முடியாது சார். எப்படி சார்? ஏன் 50% முடியாது? அதை விட நான் மக்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை வேலை பார்க்கறதுக்கு வலிக்குதா? அப்படி வலிக்கிறதா இருந்தால் அவங்க என்ன தூக்கி வெளியில் போட்டுருங்க. எவன் வேலை பார்க்குறேன்னு சொல்லணும் அவனை கொண்டு வந்து உட்கார வைங்க. ஆளே இல்லை இந்தியாவில் வேலை பார்க்க. யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் நம்ம இல்லை இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட தூக்கிட்டு வர்றாங்க சார். என்ன வேலை பார்க்க முடியாதுன்றாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு. அதானே நான் உன் வேலை. அது இங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, அதானே உன் வேலை. அதை விட்டுவிட்டு வேற என்ன வேலையை நீங்கள் இங்கே கிழிக்க போகிறீங்க இந்தியாவில் உட்காந்து அப்படின்னு மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தனுக்கும் தோணும்ல. இதை கூட இந்த ஒரு வேலையை தான் ஓட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஆள் அப்பாயின்மெண்ட் எவ்வளவோ பேர் வெட்டியாக உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போகிறான். அதில் இவங்களும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போட பரவாயில்ல. இவங்களுக்கெல்லாம் ஒர்த்து அது. 5 வருஷமாக அடுத்து யார் உள்ளே உட்காந்துருக்க போகிறா, நம்மளை யார் என்ன பாடுபடுத்த போகிறா, நம்மளை யார் வச்சு செய்ய காத்திருக்கா, இதையெல்லாம் டிசைட் பண்ணுற இடத்துல ஒரு அது என்னால் வேலை அந்த வேலையை ஒழுங்காக அவனை பார்க்க. செக்யூரிட்டி ஏடிஎம்மில் உட்காந்துருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு மாதம் ஒரு 50,000 சம்பளம் கொடுக்குறான். 50,000 சம்பளம் கொடுக்குறப்ப என்னால் 2 மணி நேரம் தான் முடிச்சிருக்க முடியும். மீதி 6 மணி நேரம் நான் தூங்கிடுவேன். ஆனால் எனக்கு சம்பளம் ஒழுங்காக வந்துடும். இதை எவனால் ஒத்துப்பானா சார்? ஒத்துப்பானா? யோசிச்சு பாருங்க. ஒரு சமயக்காரனை கூப்பிட்டு, டே எனக்கு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் எல்லாம் வைடாப்புனா சோத்தை மட்டும் வடித்து வச்சுட்டு தண்ணியை ஊற்றி சாப்பிட்டு போய் என்னால் அதெல்லாம் சமைக்க முடியும். ஒத்துப்பா. இப்போ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா அப்போ இது என்னது? யோசிச்சு பாருங்க. அதனால் தயவு செய்து இது பரவாயில்ல. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய மெனிக்கெல்லாம் போக வேண்டாம். ஒருவேளை அந்த இவிஎம்மோடதும் அந்த விவிபேட்டோடதும் மிஸ்மேட்ச் ஆச்சு. ஆனால் ஆகக்கூடாது. அதுக்கு தான் எலக்ட்ரானிக். மனுஷன் போய் சொல்லலாம், மிஷின் எப்படா போய் சொல்லும்? மிஷின் எப்படி போய் சொல்லும்? அது என்ன மனுஷனா? இல்லை அவனுக்கு யார் அந்த மிஷினுக்கு இவங்க வந்தால் நல்லா தொடச்சி பலன்னு வச்சுப்பாங்க, அடிக்கடி சர்வீஸ் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கு, அதனால் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடணும் மிஷின் நினைக்குமா இல்லை? கிடையாது. இல்லை அது ஒன்றுங்க. அது கவுண்ட்டு ஒழுங்காக வரணும். ஒருவேளை கவுண்ட் ஒழுங்காக வராத பட்சத்தில் அந்த இடத்துல ரீபோலிங் பண்ணுன்றாங்க. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ரீஎலெக்ஷன் தான் வரும். ஏன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு மிஷினில் அந்த மாதிரி பண்ணி தான் பரவாயில்லையே. இருக்கிற எல்லா மிஷினுமே அப்படித்தானே சார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்களே அவங்க சாய்ஸுக்கே விட்டுருவோம். நம்ம சொல்லி என்னத்தை கேட்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இவிஎம் மிஷின் மேலே யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது? ஒரு கை 2 கை காலையும் சேர்த்தே தூக்குங்க. யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் நம்மளும். இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கான்ட்டு சொல்கிறீங்களா? நன்றி.